வணக்கம் நண்பர்களே. வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. எல்லோருக்கும் எல்லா வளமும் செல்வமும் குபேர சம்பத்து யோகம் பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய ஜோதிட பதிவுல நாம் பார்ப்பது எதை பற்றினா பில்லி சூனியங்கள் ஏவல்களை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்கிற சம்பவங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இதெல்லாம் இல்லாம இல்லைன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவனுக்கு நோய் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி மருந்து எப்படி இருக்கிறதோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அதை அனுபவிச்சவங்க வாயிலாக தான் நம்ம தெரிவிக்க முடியும். ஒரு விஷயத்த, அந்த துன்பத்தை அவங்க முழுமையா யார் அனுபவிச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம இந்த பில்லி சூனியத்தை பத்தி முழுமையாக தீர்வு தெரிய முடியும் அன்பர்களே. அப்படி பில்லி சூனியம் யாரை தாக்குகிறது, எதனால் தாக்குகிறது என்றதை பற்றி இன்றைய காணொலியில நம்ம காண போறோம் அன்பர்களே. அதாவது ஒரு மனிதன் நல்லா வாழக்கூடாதுன்னு எண்ண படைத்தவர்கள் தான். ஒருவர் வசதியான வாய்ப்புகள், ஆடம்பர பங்களா, வீடு இந்த மாதிரி வாழ்ந்தாலும், நகை பொன் பொருள் எடுத்து நகைகளை ஆடம்பரமா போட்டு இருந்தாலும், அதே மாதிரி கார் பங்களா போன்ற செல்வாக்குடன் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, அல்லது சொந்த உறவுக்காரனுக்கு பிடிக்காது. நம்மளை காட்டிலும் இவன் முன்னாடி போறதா, இவன் பணக்காரன் ஆகுறதா, இவன் வசதியா இருக்கிறதா, இவனுக்கு தான் காசை செலவழிச்சா கூட பரவாயில்ல, அவனுக்கு சூனியம் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நிச்சயமா உண்டு. அதே மாதிரி பிசினஸ் ரீதியாகவும் பிசினஸ்ல அமோகமா இருக்கிற போது பக்கத்துல இருக்க எதிரிகாரர் அவனுக்கு வியாபாரம் பிசினஸ் ஓடலைன்னா அவன் என்ன செய்வான், இவனை எப்படியாச்சும் முடக்கி இவன் குடும்பத்தை பிரிச்சு கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவன் பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பலவிதமான போராட்டங்களை செஞ்சு வச்சிருது. அந்த பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகள் எல்லாம் லவ் பண்ண சொல்லி இந்த மாதிரி தாறுமாறா சொல்லி அந்த குடும்பத்தை சிதைக்கிறது. இப்படியெல்லாம் அதே மாதிரி சில பெண்கள் என்ன செய்வாங்க, கோல்மால் பண்ணி அந்த குடும்பத்தை கிளச்சி விடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது என்ன செய்வாங்க, மாந்திரியவாதிகளையும் பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாக்குவார்கள். அப்ப பில்லி சூனியம் ஏவல் செய்பவர்களை போய் நாடி போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய பணத்துக்காகவும் தனக்கு பொருள் தேவைக்காகவும் அவர்கள் சொல்வதை செய்பவர்களும் உண்டு. அப்போ யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருகிறது என்பதை பற்றியும் முழுமையாக இந்த காணொலியில காண போகிறோம். அப்ப ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய சந்திரன் தான் மனதை குறிக்கக்கூடிய கிரகம். மனம் ஒன்று செம்மையானால் மந்திரமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்கான். அப்படி மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் 6, 8, 12 மறைவது, ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 6, 8, 12 மறைவது. அது மட்டுமல்ல அன்பர்களே, ஏன்னா அவர்தான் மதிநுட்பமானவர் சந்திரன். தன்னுடைய செயல் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், என்ன பலாபலன்களை அணிவிக்க போறோம், இதெல்லாம் யாரு தெரிஞ்சுக்கிறாரு, சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் தெரிவார்கள். சந்திரன் 6, 8, 12 மறைந்தால் நெகட்டிவான எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாகிறது. அது மட்டுமல்ல, பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடன் சனியோ ராகுவோ கேதுவோ, இந்த பாவ கிரகங்கள் போய் அந்த சந்திரனுடைய பிடியை, சந்திரனுடைய ஆக்குபை பண்றது, அதாவது சந்திரனை செயல்படாம இந்த கிரகத்துடைய சக்தியை அது மேல செலுத்துறது. அப்ப நம்மளுடைய செயல்பாடுகளை பூரா செய்ய விடாம செலுத்தும். அப்ப இந்த மாதிரி உள்ள ஜாதகர்களை எதிரிகள் எளிமையாக ஆட்கொள்ள விடுவார்கள். அந்த தசாபுத்தியும் நடக்கணும். அவருக்கு அந்த தசாபுத்தி நடந்து சந்திரனுடைய சனி சேர்க்கையுடைய சதாபுத்தியோ அல்லது பார்வைப்படக்கூடிய சதாபுத்தியோ ராகு கேதுகள் சம்பந்தப்படக்கூடிய தசாபுத்தியோ நடந்தால் அவர்கள் எதிரிகளால் பலவிதமான போராட்டத்திற்கு ஆளாகுவார்கள். அப்பொழுதுதான் பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு இது என்னென்ன செய்யணுமோ அனைத்தும் செய்து அவரை முடக்குவதற்கான எதிரிகள் செய்வார்கள். அப்ப அந்த காலகட்டத்தில் எதிரிகள் நேரத்தையோ காலத்தையோ அறிந்தால்தான் சொல்லுவாங்க, உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லக்கூடாது, இன்னைக்கு நண்பவனா இருப்பவன் நாளைக்கு எதிரியாகக்கூடிய மாறவலாம். அப்போ உங்களுடைய திதி சூனியம், உங்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுச்சு, எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில
உங்கள் வாழ்க்கையை பாதிக்க செய்யணுமோ அந்த நட்சத்திரம் 4 இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப 4 நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெய்வ சக்தி பலம் இழக்கிற நாளை எடுத்துக்கிடுவாங்க. அந்த நாளை எடுத்து உங்களுக்கு சூனியம் பண்ணினால் ஏற்கனவே கிரக பாதிப்பு உண்டு. அப்ப இவர்கள் செய்யக்கூடிய சூனியமும் இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அப்பொழுது தொழிலில் நஷ்டம் ஏற்படும். விவசாயம் இருந்தால் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் சண்டை வரும். சில பேருக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும். அந்த வீட்டில் குழந்தைகள் தாறுமாறாக தவறான செயல்களில் ஈடுபடுவார்கள். சில வீட்டுல கஞ்சா போதைக்கு அடிமையா என் பையன் பித்தி மாறாட்டம் பிடிச்சி லூசு மாதிரி திரியிறான்லாம் நம்ம சொல்றதை கேட்டு இருக்கோம். அப்ப ஜாதக ரீதியாலே இந்த கிரகம் பாதிக்கப்படுகிறது. புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு அந்த ஜாதக ரீதியாக அவமான அசிங்கங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் போது இப்படிப்பட்ட ஜாதகர்களை எளிமையாக தாக்கிடுகிறது இந்த பில்லி சூனியம். அப்படி அந்த காலகட்டத்தை அறிந்து அவர்கள் செய்யும் பொழுது எதிரிகளுக்குடைய அந்த காலகட்டமும் அவர்களுக்கு பலிதமாகுது. அப்ப நம்மளுடைய செயல்படி ஒருவன் மனிதனை அந்த சந்திரன் சனி ராகு கேது சேர்க்கை எப்போ உண்டாகுதோ கோச்சாரத்திலும் சரி அல்லது பிறப்பு ஜாதகத்திலும் சரி அந்த தசாபத்திலும் சரி இதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த கணக்கிட்டு அதன் அடிப்படையில ஒருவனுக்கு பில்லி சூனியம் செய்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக சூனியத்திற்கு ஆளாகுவார்கள். அப்ப சூனியத்துக்கு ஆளாகும் போது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே சரி வராது. வீடு வச்சிருந்தா அந்த வீடை நல்லபடியா அதுல குடியிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல சில விஷயங்கள் தடைகளாவே இருக்கும். சுபகாரியங்கள் பண்ண முடியாது, வீடு கட்ட முடியாது, அதே மாதிரி உறவுகளுடைய சந்தோஷமா இருக்க முடியாது, அடுத்தவர்களுடன் பகை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் யார் பண்றான்னா இந்த பில்லி சூனியத்துக்கு ஆளானவர்களுடைய ஜாதக ரீதியாக இந்த பகை உணர்வை சம்பாதிக்கிறார்கள். அப்ப ஒருவனுடைய வசதி வாய்ப்பையும் ஆடம்பர வாழ்க்கையும் பகட்டான வாழ்க்கையும் பொறுத்து கொள்ளாத இந்த உலகத்தில் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி அவர்களை எப்படியோ முன்னாடி அவங்க பணக்காரங்களா இருக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பணம் போனால் கூட பரவாயில்ல என்று பில்லி சூனியத்தை செய்து அவர்கள் தொழில் முடக்கமும் அவர் குடும்பத்தை நாசம் பண்ணுவதும் இப்படி எண்ணற்ற செயல்கள் இன்றையும் நடந்து கொண்டிருக்கிறது அன்பர்களே. அதை அனுபவித்தவர்களிடம் கேட்டால்தான் தெரியும். நானும் ஒருத்தவங்க அவர்கள் பெரிய ஒரு மனநல டாக்டர்னா உங்களுக்கு தெரியும், சைக்காலஜி முடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட டாக்டரே என்கிட்ட வராங்க. அவங்ககிட்ட எத்தனையோ பேஷண்ட்டுகள் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளானவர்கள் போய் ட்ரீட்மெண்ட் மூலமாக குணமாகுவது உண்டு. பில்லி சூனியமோ அல்லது மனநோயில் பாதிக்கப்பட்டவர்களோ அவங்க மருத்துவம் மூலமாக ஆங்கில அலோபதி இந்த மாதிரி மருத்துவ முறையில் அவர்கள் சரி பண்ணுகிறார்கள். அப்படி அந்த மருத்துவ முறையில் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவரை நம்மளை அணுகி அவர் வீட்டில் இருந்தக்கூடிய பிரச்சனையை என்கிட்ட சொன்னார். நான் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுமா, இதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் குறைபாடுகளாக இருக்கிறது. இதை சரி பண்ணி விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த குறைபாடுகள் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா அதை நீங்க செஞ்சு சரி பண்ணித்தாங்க சாமி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சரி பண்ணி விட்டோம். இப்ப அந்த வாழ்க்கையில பில்லி சூனியம் எடுத்த பிறகு இப்ப அந்த குடும்பம் சிறப்பாகவும் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று இப்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பில்லி சூனியம் உள்ளவர்கள் இருக்குது என்று தோணக்கூடியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜாதக ரீதியாக எந்த மாதிரி தொடர்பு இருக்கிறது பார்த்து அதை சரி செய்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக செம்மையாக வாழ வைக்க முடியும் அன்பர்களே. ஆன்லைன் மூலமாக ஜோதிட தகவல் வேண்டுபவர்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக வாழ்வதற்கு ஒரு சிறப்பான வழிகாட்டியாக அமைவேன் என்பதை கூறி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் அன்பர்களே.